தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கர் மாணவன். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு வருது என்னன்னா, எங்க ரெண்டு சமூகங்களையும் சேர விடாம தடுக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான். அதாவது வன்னியர்களையும் தலித்துகளையும் சேர விடாம முரணாகவே வைத்திருப்பது இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு திராவிட கட்சிகள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைக்கிறாரு. இவர் பேசுறது உண்மையா அப்படின்னா, இவர் பேசுறது முன்னுக்கு பின் முரணானது. ஏன்னா இவர் பேசுறது எல்லாம் பொய். ஏன்னா 90 காலகட்டங்கள்ல கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் உள்ள சேரி பகுதிகளில் உள்ள குடிசைகளை கொடுத்தனது யாரு? அந்த மக்களின் மீது வன்முறையை நிகழ்த்தினது யாரு? திராவிட கட்சிகளா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா? தருமபுரி இளவரசன் அவர்களுடைய ஆணவ படுகொலையில அந்த ஆணவ படுகொலையை ஆதரிச்சு இந்த ஒரு சமூகத்திலிருந்து வருகிற காதல நாடக காதல்னு சொல்லி வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சித்து வன்முறைக்கு வித்திட்டது யாரு? திராவிட கட்சிகளா பாமகவா? பொண்ணும் இல்லாத பசங்க ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணை வந்து காதலிக்கிறோம் லவ் பண்றோம் சொல்லிட்டு சுத்துறானுங்க அப்படின்னு இந்த இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக பேசினது யாரு? திராவிட கட்சிகளா பாட்டாளி மக்கள் கட்சியா? பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் நடத்தல இந்த தமிழ்நாட்டுல, இந்த தமிழ் மண்ணில தலித் அல்லாத ஒரு இயக்கம் நடத்தி தலித் மக்களுக்கு எதிராக அனைத்து சாதிகளையும் திரட்டி தலித் மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை, ஒரு வன்மத்தை கக்குனது யாரு? திராவிட கட்சிகளா பாட்டாளி மக்கள் கட்சியா? இன்றைக்கு பெரும்பாலான ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஏன்னா சாதி பெருமையை பேசி பேசி ஒரு மக்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சு இன்னைக்கு அந்த மக்கள், அந்த தலித் சமுதாய மக்களை ஒரு வெறுப்பா பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் தான் காரணம். தலித் மக்கள் மீது தொடர்ந்து வன்மத்தையும் வெறுப்பையும் கட்டிட்டு இன்னைக்கு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல் வெற்றிக்காக இந்த தலித் மக்களுக்கு எதிராக எங்களை திருப்பியது திராவிட கட்சிகள் தான். நாங்க சேராம இருக்கிறதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு திராவிட கட்சிகள் மேல குற்றம் சாட்டிட்டு இவர் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. பெரும்பாலான வன்னியர் மக்களுக்கு தலைவர் திருமா அவர்கள் மீது வெறுப்பு வர காரணம் யாரு? இவர்கள் நடத்திய, இந்த பாமக நடத்திய சாதி வெறி பிடிச்ச அரசியல் தான் காரணம். இந்த இருவேறு சமூகம், அதாவது இந்த தலித் சமூகமோ வன்னியர் சமூகம் சேராம இருக்கிறதுக்கு, இது ஒரு வன்மமாவே இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா திராவிட கட்சிகள் காரணமா பாமக காரணமானா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதுக்கு காரணம். நாமெல்லாம் வன்னியர்குல சத்திரியர்கள், நாமெல்லாம் நெருப்புல இருந்து பிறந்தோம் வந்தோம், நமக்கு இவ்வளவு பெருமை இருக்கு அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி மேடையில பேசுவார். இந்த சாதி பெருமை பேசுற வரைக்கும் இந்த இருவேறு சமூகங்கள் ஒன்று சேருமா அப்படின்னா சேரவே சேராது. ஏன்னா இவர்கள் நடத்துகிற அரசியல் என்பது ஒரு சாதி அரசியல் கூட இல்ல, மற்ற சாதிகள் மீது வெறுப்பை முழுகக்கூடிய ஒரு அரசியல். இந்த அரசியல் இருக்கிற வரைக்கும் சாதி ஒழியுமா அப்படின்னு கேட்டா சாதி ஒழியவே ஒழியாது. என்னைக்கு சாதி அரசியலை விட்டு பாமக வெளியே வருகிறதோ அன்னைக்கு சாதி ஆணவப்படுகொலையும் குறையும், சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் படிப்படியா குறையும். நன்றி, வணக்கம், ஜெய்பி.